ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. ராமேன்னு சொல்கிறீங்க விசுவாசிச்சா. நம்ம வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம அதில் வந்து நம்ம 24ஆம் அதிகாரம் பார்க்க போகிறோம். 23ஆம் அதிகாரம் போன வாரம் நம்ம பார்த்தோம். நம்ம எக்ஸலண்ட்டாக இருந்தது. அற்புதமான ஒரு சம்பவங்கள் நம்ம வந்து பார்த்தோம். பவுலுடைய வாழ்க்கையில் பவுலை அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போய் சேனாதிபதி, நூற்றுக்கு அதிபதி சேனாதிபதி கிட்ட போய் நிற்க வச்ச போது, லீசியா அவங்ககிட்ட போய் நிற்க வச்ச போது, அங்கே வந்துட்டு கூடியிருந்த ஆட்கள் வந்துட்டு பெருசாக பிரச்சனை பண்ணுறப்போ, அவன் வந்துட்டு கிட்டத்தட்ட லீசியா சேனாதிபதி என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் ரோம் அதிகாரி, எனக்கு வந்துட்டு உங்களுடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற காரியங்கள், உங்களுடைய வேதம் போதிக்கிற காரியங்கள்லாம் எனக்கு தெரியாது. ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியாது. அதனால வந்துட்டு நீங்களே நாளைக்கு காலைல வாங்கலை, நீங்களே பேசி முடிச்சுக்கிங்களேன், உங்கள் வழக்கத்தின்படி நீங்களே தீர்ப்பு சொல்லிக்கிங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அப்போ அங்கே பிரச்சனை நடக்கும் பொழுது பவுல் பார்க்குறாரு. பவுல் பார்க்கும்போது அதில் பரிசேயர்கள் சதுசேயர்கள்னு சொல்லி 2 டீமாக இருக்கிறாங்க. இந்த 2 டீமே வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே டக்குன்னு பவுல் என்ன சொல்கிறாரு, நானும் பரிசேயன் தான், என்னை ஏன் தெரியுமா விசாரிக்க இங்கே கூப்பிட்டு நிற்க வச்சிருக்கிறாங்க, நான் உயிர் தேடுதல் உண்டுன்னு சொல்லி நம்புகிறேன், அது இருக்குன்னு சொன்னதுக்காகவே அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு விசாரிக்க கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, எந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் பவுலுக்கு விரோதமாய் கிளம்பி வந்தாங்களோ அதில் பரிசேயர்கள் உயிர் தேடுதல் உண்டுன்னு சொல்லி பவுல் மேலே அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு எங்களால் ஒன்றும் பார்க்க முடியலப்பா, இதெல்லாம் இது தப்பு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தண்டனை ஒன்றும் இல்லையே, கரெக்டான சொல்லிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாகி, அது பெரிதளவில் பிரச்சனையாக முடியாமல் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து அது பிரச்சனையானபடினால டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செசரியாவில் இருக்கக்கூடிய தேசாதிபதி கிட்ட அனுப்பும்படிக்கு, யார்கிட்ட, ஃபெலிக்ஸ் கிட்ட, இல்லை போன வாரம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதில் பார்த்தோம் நம்ம கவர்னர் தேசாதிபதி ஃபெலிக்ஸ் கிட்ட வந்துட்டு அனுப்பி வச்சிடுறாரு. அனுப்பும்பொழுது வந்து ராத்திரி நேரமாக பார்த்து, ஞாபகம் இருக்கா, 200 காலாட்படை சோல்ஜர்ஸ் வீரர்கள், 70 குதிரை வீரர்கள், அப்புறம் 200 ஈட்டி வீரர்கள், ஆயுதம் எறியும் ஈட்டி வீரர்கள், இவங்களாம் அனுப்பி பவுலை வந்து சேஃபாக பண்ணி ஒரு லெட்டர் எழுதி, நான் ஏன் இவரை வந்துட்டு ஃபெலிக்ஸ் கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பியாச்சு. அங்கே வந்த உடனே 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம், உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது என் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையில் அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஏரோது அரண்மனையில் காவல் வச்சிட்டாங்க. டைம் வரும்போது நானாக அவனை கூப்பிட்டு விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ 24ஆம் அதிகாரம், கையில் பைபிள் இருக்கவங்க பைபிள் என்னோட ஃபாலோ பண்ணுங்க, வாசிப்போமா? 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பொருளோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாஸ்திரியினோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். இப்போ இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுறான், தெர்த்தில்லு அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை, அவன் சாதாரண மனுஷன்ல, ஒரு நியாய சாஸ்திரி, நல்லா கவனிக்கணும், நியாய சாஸ்திரி அப்படின்றத வார்த்தை வந்துட்டு கவனிங்க. தமிழ் வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இருக்குது, பட் எல்லாமே சேம் மீனிங் தான். நியாய சாஸ்திரி, நியாய சாதுரியன், ஓகேவா? இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்டோனி, லாயர், வக்கீல், இதுதான் மீனிங் எல்லாமே. அப்படின்னா நல்லா பேச்சு திறமை இருக்கிற ஆள், டக்குன்னு கிராஸ் செக் பண்ணி கேட்டால். நல்லா கவனிங்க, நூற்றுக்கு அதிபதி இல்லை, சேனாதிபதி இல்லை, தேசாதிபதி கிட்ட போயாச்சு, கவர்னர், அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்கிட்ட போயாச்சு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், கலெக்டர் மாதிரி வச்சுக்கங்களேன், அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம சொல்கிற கலெக்டர், சிற்றரசர், அந்த கணக்கு கவர்னர் அப்படின்றது, சரிங்களா? இப்போது அங்கே போகும்போது வந்துட்டு பவுலை வந்து ஏற்கனவே 2 இடத்துல விசாரிக்க கொண்டு போய் முடியலன்னு சொல்லி, இப்போ 3ஆவதாக ஹையர் குவாலிஃபைடு ஆட்கள் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல போய் திடீர்னு கேள்வி கேட்டால் அது திறமையை சமாளிக்கவும், கரெக்டாக பதில் சொல்லவும் கரெக்டான ஆள் யார், ஒரு நியாய சாதுரியன், நியாய சாஸ்திரி, ஒரு நல்ல ஒரு லாயர் படித்த ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. போனவன் என்னாச்சு, அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல்லு குற்றஞ்சாட்ட தொடங்கி கணம் பொருந்திய பேலிக்ஸு, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் இப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு கலெக்டர்கிட்ட நேரில் வந்து, சார் நீங்கள் நல்ல அரசாட்சி பண்ணுறீங்க சார், நீங்கள் நல்ல அரசாட்சி பண்ணுறீங்கன்றத என்ன மாதிரி வக்கீல் போல் ஆட்கள் நாங்கள் போகிற இடங்கள்லாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கோம். எடுத்தோட ப்ரெசன்டேஷன் பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு அதிகாரிகிட்ட பேசிப்பார், உன் பக்கம் அவ்வளோ சீக்கிரம் தப்பு இருந்தாலும் அவன் கண்ணில் தெரியாது.
தெளிவாக அட்ரஸ் பண்ணுறான். எந்த அளவுக்கு சிறப்பாக பவுலை காலி பண்ணுறதுக்காக ஒரு ஃபால்ஸ் விட்னஸ், ஒரு தவறான ஒரு 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 குற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஒரு பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஆளை எவ்வளோ அழகாக குவாலிஃபைடாக கூப்பிட்டு போயிருக்கான் பாருங்க பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன்னு சொல்லும்போது அவன் தேவனுடைய ஆசாரியன். ஆனால் இவன் தேவனுக்காக நிற்கிற மாதிரி தெரில, தனக்காக தான் நிற்கிறான். திருப்பி வாசிக்கிற 3வது வசனம். கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். அப்படின்னா அந்த அளவு நல்லா ரூல் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் போகிற இடத்துலலாம் சொல்கிறோம். நாங்கள் அங்கீகாரம் பண்ணுகிறோம். உண்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு, எவ்வளோ நீட்டாக பேசுகிறான் பாருங்க. நிறைய பேசி நான் டென்ஷன் பண்ண விரும்பலை. அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீ பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி பைபிள் ஸ்டடியில் we are going to learn how to talk, எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அது இந்த சாப்டர்லேருந்தே ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். மெயினாக பால் கிட்ட இருந்து கற்றுக்க போகிறோம். இவன் இந்த பொய் சாட்சி சொல்ல வந்தவன் கூட என்ன சிறப்பாக சொல்கிறான் பாருங்க. ஐ ரெக்வெஸ்ட், ஒரு ப்ரேயர் வைக்கிறேன், ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். நான் ஜாஸ்தி, அதாவது இது வரைக்கும் அவன் ஜாஸ்தி எதுவுமே சொல்லி அலட்டலை, சொதப்பலை. தெளிவாக கலெக்டருக்கு மரியாதை கொடுத்து, கவர்னருக்கு மரியாதை கொடுத்து தெளிவாக பேசுகிறான். அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு, நான் ஜாஸ்தி வார்த்தைகள் சொல்லி டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, சுருக்கமாக நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேனே அப்படின்ட்டு என்ன சொல்கிறான் பாருங்க. என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் கலகம் எழுப்புகிறவனாகவும். ஞாபகம் இருக்கா? நம்ம அடிக்கடி இந்த வசனம் சொல்லி பழகிட்டோம். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். என் ஞாபகம் சரியாக இருக்குமானால் அப்போஸ்தலர் 20, 21 நினைக்கிறேன் நான். அங்கே கூட வந்துட்டு சீசரில் பார்த்து அங்கிருந்து என்ன சொல்லுவாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இந்த வசனத்தை நம்ம அதிகமாக பிரசங்கத்தில் நம்ம ஊழியக்காரங்க சொல்லி எப்படி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பா கலக்கிறாங்கப்பா, பயங்கரமாக கத்தருக்காக பண்ணுறாங்கப்பா, அப்படி தான் பாசிட்டிவாக செய்தியில் கேட்டு பழகிருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை கரெக்டாக பைபிள் வாசி பார்த்தா அந்த மீனிங் இல்லவே இல்லை. சீஷர்களை குற்றப்படுத்தும்படிக்கு சொல்கிற வார்த்தை. கலக்குகிறவர்கள் அப்படின்னா கலகம் பண்ணுறாங்க, சொதப்புறாங்க, மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க, கெடுக்கிறாங்க, அந்த மீனிங் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே வார்த்தையை தான் இங்கே மறுபடியும் சொல்கிறார் பாருங்க. இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் யூதர்களுக்குள்ளும் கலகம் பண்ணுகிறவனாகவும். பூச்சக்கரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும் பூச்சக்கரம் என்ன அர்த்தம்? எஸ், எக்ஸாக்ட்லி. பூச்சக்கரம் அப்படின்றது பூமி. பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் பண்ணுகிறவனாகவும் நசரேயருடைய மதபோதகத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். கவனிச்சிங்களா? கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் அக்யூசேஷன். நசரேய மதம் பட்ட பேர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? இயேசுவுக்கு. நாசரேத் என்னும் ஊரில், நல்லா கவனிங்க, பெத்லகேம் என்னும் கிராமத்தில் பிறந்து நாசரேத் என்னும் ஊரில் இயேசு வளர்ந்தார். அதனால நாசரேயனாகி இயேசு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? பெத்லகேம்ல பிறந்த இயேசு, இல்லாட்டி அவர் வளர்ந்த ஊரை மென்ஷன் பண்ணி நசரேயனாகி இயேசு ஏன் அந்த பேர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜீசஸ் அப்படின்றது காமன் நேம். இயேசு அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த ஒரு பொதுவான பேர். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பொதுவான பெயர்கள் என்ன? கிறிஸ்டின்ல இருக்கக்கூடிய காமன் நேம் சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவத்தில் இருக்கிற பொதுவான பெயர்கள்: ஜான், ஜேம்ஸ், சாமுவேல், சாம், பீட்டர். ஜீவா இங்க இருக்கான், டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் சொல்லலை. அப்புறம் தாமஸ் இல்லை, காமன் நேம். அதில் மெயினாக ஜான், ஜேக்கப், ஜேம்ஸ், பீட்டர் இல்லை, ரொம்ப 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 காமனான நேமா இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு ஜீசஸ் அப்படின்ற நேம் வந்துட்டு இஷ்யூஎஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை, இஷ்யூஎஸ் கிரேக்க வார்த்தை, இட்ஸ் எ காமன் நேம், ரைட்டா? அதே புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்க இஷ்யூஎஸ்ன்ற அதே கிரீக் வேர்டு பழைய ஏற்பாட்டில் எபிரேய வார்த்தையில் யெஷுவா, ஹீப்ரூ வேர்ட் யெஷுவா. இது ரெண்டுத்துக்கும் எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லாங்குவேஜ் தான் மாறுதே தவிர ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். என்ன மீனிங் அப்படின்னா, ரட்சகர், சேவியர், காப்பாற்றுகிறவர், மீட்கிறவர்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், புரியலன்னா என்ன சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணுறேன், சரியா? எஸ், பரேசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அவன் ராஜாவுக்கு விரோதமாய் புரட்சி பண்ணி அவனை ஒரு 400 பேர் ஃபாலோ பண்ணி அவனை ராஜா கொண்டு போட்டுருவாங்க. ஆமாம், பரேசு,
ஜீசஸ்ன்ற வேர்டு அந்த பர் அப்படின்ற அந்த இயேசுவோடு சேர்த்து தான் அந்த வேர்டு, அப்படி ஒரு மனுஷன் பைபிளில் இருந்திருக்கலாம். சரியா? இப்போ என்னன்னா, இந்த இந்த இயேசுன்ற வேர்டு கவனிங்க, இந்த இயேசுன்ற நேம் ரொம்ப காமன் நேமாக இருந்தபடினால, சாதாரண புழக்கத்தில் நிறைய பேருக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டிருந்தபடினால, இப்போ எந்த இயேசுவை இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது தெரியணும். அதனால நாசரேத் என்னும் ஊரிலிருந்து இவர் வந்தபடினால, ஞாபகம் இருக்கா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நினைக்கிறேன், நாசரேத்திலிருந்து நமக்கு நன்மை எழும்ப கூடுமோ அப்படின்றார். எஸ், கூடும். ஏன்னா அந்த நாசரேத் என்னும் ஊரில் இருந்து தான், இப்போ நாசரேத் என்ற ஊர் வந்துட்டு அப்படியே பெரிய, அப்படியே ஒரு 10,000 50,000 வீடு இருக்கிற மாதிரி பெரிய ஊர்லாம் கிடையாது. அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வில்லேஜ் மாதிரி தான். இங்கிலீஷில் பாருங்க, இன்னும் சூப்பராக புரியுற மாதிரி இருக்கு பாருங்க. 5வது வசனம், ஏனென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்கும் கலகம் பண்ணுகிறவனாகவும் நஸ்ரேயனுடைய மதபோதகத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். நஸ்ரேயனுடைய மதபோதகத்திற்கு முதலாளி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது என்ன அழகா, இந்த NASB டிரான்ஸ்லேஷனில் 5th verse வந்து என்ன அழகா இருக்கு பாருங்க. We have found this man a real pest and a fellow who stirs up dissensions among all the Jews throughout the world, பூச்சக்கரம், all the world, and a ringleader. ringleader தெரியும்ல, ringleader of the sect of the Nazarenes. இந்த நசரேத் என்னும் ஊரில் இருந்து உருவாகி வந்த இந்த பவுல் ரிங் லீடர் அப்படின்னா வந்துட்டு இவனை இயக்குகிற ஆட்கள் நேரடியாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நமக்கு நல்லாவே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலராய் கொடுக்கப்பட்டவர் பேதுரு யூதர்களுக்கு. ஆனால் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராய் கொடுக்கப்பட்டவர் பவுல். ஆமாவா? ஆமாம். அதில் வந்துட்டு எருசலேம் திருச்சபையினுடைய தலைமைத்துவத்தில் 3 தூண்கள், நம்ம கலாத்தியரில் வாசிச்ச மாதிரி. யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இவங்க அங்கிருந்து அவங்களுடைய தலைமைத்துவத்திலிருந்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்த மாதிரி எங்க கிட்ட இருந்து அனுப்பப்படாத யாருமே சேர்த்துக்காத. நேற்று காலையில் வந்துட்டு இங்கே வெள்ளூரில் வந்துட்டு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். அவங்க பொண்ணுக்கு நம்மளுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபேமிலியில் பையன் பார்க்குறதா சொல்லி பேச்சுவார்த்தை நடந்தப்போ அதை பற்றி பேசுகிறதுக்காக வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். வந்திருக்கும் போது வந்துட்டு அவர் சொன்னார், நான் வந்துட்டு 5 இடங்களில் சபை ஆரம்பித்தேன் பாஸ்டர், ஆனால் வந்துட்டு நான் என்னுடைய இந்த சர்ச் நேம் தான் நீங்கள் வைக்கணும், இந்த இதெல்லாம் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு அவங்க காணிக்க வாங்கவோ செய்யவோ அவங்களை எதுலையுமே கேள்வி கேட்க மாட்டேன், அவங்க சுயாதீனத்தின்படி அப்படியே விட்டுட்டேன், அவங்க பாட்டு சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அவரை டிஸ்கரேஜ் பண்ண கூட கிடையாது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை நீங்கள் தலைமைத்துவம்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து உருவாகிற ஆட்களுக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு எந்த ஒரு அழைப்போ அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு அழைப்பையும் ஒரு தரிசனத்தையும் அந்த பாரத்தை சுமந்து அவங்க அப்படியே வந்துட்டு லீட் பண்ணணும், அதுதான் கரெக்டு. நீங்கள் வந்து முழுக்க வந்துட்டு அவங்கள உங்கள் கண்ட்ரோலில் வைக்க ட்ரை பண்ணலைனாலும் கூட அவங்க ஃப்ரீடமில் கண்டிப்பாக விடணும். துணை கூட இருக்கக்கூடிய ஊழியர்களை அவங்களுடைய சுயாதீனத்தின்படி ஊழியம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாலும் கூட வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தலைமைத்துவ கண்ட்ரோல் இருக்கணும்ல, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, அவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் வருதா, அங்கே இருக்க விசுவாசிகள் கரெக்டாக நடத்தப்படுறாங்களா, அதெல்லாம் தெரியணும்ல அப்படின்னு பேசி கொடுக்குறேன். அவர் என்கிட்ட பேசவே பண்ணிட்டாரு. அப்பா கிட்ட பேசிட்டு அப்படியே எழுந்து 2 பேர் கிச்சன் போயிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாம் கிச்சனில் போய் டைனிங் ரூமில் போய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. நான் நினச்சேன், ரைட்டு இது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, நான் விட்டு அமைதியே. நான் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், இந்த வேத பகுதியில் தலைமைத்துவத்தில் வந்துட்டு என்னதான் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் அனுப்பப்படுகிறவர்கள் ஊழியத்தில் செயல்பட்டு, ஞாபகம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலையா, அப்போலோ என்பவன் நல்லா ஊழியம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோவை சேர்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா திருப்பி தலைமை திருச்சபை எருசலேமுக்கு வந்துட்டு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க பாருங்க. ஆமாம், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ கூட வந்துட்டு நம்மளுடைய மண்டே பைபிள் கிளாஸஸ் வந்துட்டு ஜெகனும் ஜெயபிரதா லீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்குறேன், அவங்கள சரியாய் போதித்திருக்கிறேன், சரியான சுதந்திரத்தை கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அவங்க நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை மண்டே பிஸி, ரொம்ப டயர்டு, முடியல, டியூஸ்டே மாற்றி வச்சுக்கலாமா அப்படின்றத கூட என்னை கேட்டு தான் செய்வாங்க. அப்படின்னா நான் அந்த அளவுக்கு அவளை கண்ட்ரோல் பண்ணுறேன்றது கிடையாது.
தலைமைத்துவத்திற்கு சரியான பொறுப்பாகவும் உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய என்ன போல ஆட்கள் தலைமைத்துவத்தை பயன்படுத்தி அவங்கள துர்பிரயோஜனம் பண்ணவும் கூடாது. ஏன்னா ஊழியக்காரனை பற்றி வசனம் சொல்லுது, சபையை இருமாப்பாய ஆளாதவனாக இருக்கணும். அப்போ சுயாதீனத்தின்படி வேலை செய்யணும். சுயாதீனத்தின் அடிப்படையில் உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாகவும் இருக்கணும். சரியான அக்கௌண்டபிலிட்டியோடு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அது பண்ணுறது கிடையாது, அப்படி செய்கிறது இல்லை. இது பவுல் மரிங்க வர பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நசரேயருடைய மதபோதகத்திற்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். சும்மா அடிச்சு விடுறானுங்க, பிளேம் பண்ணுறாங்க. இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். இப்போ நல்லா கவனிங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற நல்லா கவனிங்க. இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாக இருந்தோம். அப்பொழுது சேனாதிபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் அவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டு போய், ஞாபகம் என்ன நடந்ததுன்ட்டு, பவுலை வந்துட்டு சேனாதிபதி வந்து நூற்றுக்கதிபதி அனுப்பி அங்கே அவனை வந்து கூட்டு வரத்து வழி இல்லைன்னு சொல்லி அவனை வந்து கோட்டை மதில்களுக்குள்ள என்ன பண்ண எப்படி கூப்பிட்டு போனாங்க, தூக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்தில் கூட வந்து பவுல் வந்துட்டு டக்குன்னு வாய்ப்பு கிடைச்சோன்னா எபிரேய மொழியில் கிரேக்க மொழியில் அவங்ககிட்ட பேசி நான் ஒரு தடவை பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி, அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட எபிரேய மொழியில் அவங்களுடைய நேஷனல் லாங்குவேஜ் எபிரேய மொழியில் அவங்ககிட்ட பேசி, ஞாபகம் இருக்கா எப்படி பவுல் பேசினார், எப்படி ஹேண்டில் பண்ணார், ஞாபகம் இருக்கா? எஸ், ஆமாம். அப்போது அதுதான் இவன் மென்ஷன் பண்ணுறான். வலுக்கட்டாயமாய் பலாத்காரமாய் அவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவன் ரொம்ப மோசமாக இருந்தான், ஆனால் உங்ககிட்ட வர சொல்லி ரூல் போட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்கள் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தம் தான் என்றார்கள். ஆமாம், இது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அங்கே வந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, கவனிங்க, அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. இவெல்லாம் எப்படி பேசணும் நல்லா கவனிங்க, எப்படி பேசணும்னு நல்லா கற்றுக்குங்க. இந்த இவன் பேர் என்ன பார்த்தோம் நம்ம, தெர்த்தில்லு. இவன் என்ன பண்ணான், இவன் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறான், நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறான். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்னருக்கு ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் கொடுத்து, நான் நிறைய பேச மாட்டேன்னு சொல்லி நிறைய பேசலாம் பாருங்க எப்படி இருக்கிறான்னு பாருங்க. அது குற்றப்படுத்துகிறவர்கள் கூட சம்டைம்ஸ் ஞானமாக நடந்துக்கிறாங்க. அதுதான் இயேசுன்னு சொன்னார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் சம்டைம்ஸ் எப்படி இருக்கிறாங்களாம், பெட்டராகவே இருக்கிறாங்களாமா. அங்கே தான் சொல்கிறார், நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிந்த புத்தியோடு இருக்கணும். மேபி பவுலுடைய இந்த அனுபவங்களாலவோ என்னவோ தெரில, அதிகமாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னதே பவுல் தான், தெரியுமா? பைபிளில் ரிப்பீட்டடாக வந்துட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் ரிப்பீட் பண்ணுறதே பவுல் தான். மேபி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். யூதர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கவனி, இந்த 10வது வருஷம் கவனி, பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது, அப்படியா? இப்போ ஏற்கனவே வந்துட்டு அங்கே அந்த லீசியா அவங்ககிட்ட வந்து நான் ரோமன் அப்படின்னு சொன்னோன்னா அவன் வந்துட்டு ரகசியமாக வந்து ஏப்பா ஃபஸ்ட்டே சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான்ல. பவுலை வந்துட்டு சாகடிக்க பிளான் பண்ணுறதுக்கு 40 பேர் புஷியாமலும் குடியாமலும் போன சாப்டரில் பார்த்தோம்ல, பொருத்தனை பண்ணிட்டான், கொல்லாமல் விட மாட்டான் அவனை. நாளைக்கு அவனை வந்துட்டு சேனாதிபதி கூடும்போது வந்துட்டு பிரதான ஆசாரி நீங்கள் வரும்போது சிக்னல் மட்டும் கொடுங்க, உள்ளே போது அவனை அங்கேயே காலி பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் அவரை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 40 பேரும் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டோம் குடிக்க மாட்டோம் இல்லை பொருத்தனை பண்ணி ஸ்டபனாக இருந்தாங்க பற்றியா. இதை வந்துட்டு பவுலுடைய கூட பிறந்த சகோதரியினுடைய பையன் கேள்விப்பட்டு அங்கே வந்து சொல்லி அவன் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு ராஜா கிட்ட போய் சொல்லி, ராஜானா அந்த சேனாதிபதி கமாண்டர் இல்லை, அப்போ அவன் கையை பிடிச்சி கேட்குறான்ல, பவுல் என்ன சொன்னான் சொல்லு. ஏன்னா வந்து இவன் ரோமன்னு தெரியும், இவன் பெலிக்ஸ் கிட்ட கொண்டு வந்த பிறகு இவன் ரோமன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். நல்லா கவனிங்க, இவன் ரோமன்னு பெலிக்ஸுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட, எஸ் அஃப்கோர்ஸ் நான் அப்படி நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த பக்கம் இவன் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுக்கு அகெயின்ஸ்டாலாம் கேட்டுட்டு நல்லா கவனிங்க, த வே ஹி பிரசன்ட் திங்ஸ், அந்த பவுலுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய ஆட்கள் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு கலெக்டர்கிட்ட போய் பொய்யா ஒருத்த மேலே குற்றச்சாட்டு வச்சு அது பொய்ன்னு கலெக்டருக்கு தெரிய வந்ததுன்னா மகனே உன் கதை காலி ஆக்சுவலா. ஆனால் அதையும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா,
அவனுக்கு சோப் போட்டு அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அந்த தெருத்துள்ளு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தான், அது எந்த அளவுக்கு மக்கள் கரெக்டாக சப்போர்ட் பண்ணி ஆமாம் சார் அப்படின்னு நான் பற்றியா ஆமாம் சொல்லியிருந்தா, இப்போ ரோமன்னு தெரிஞ்சும் கூட இந்த ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுறான், என்னப்பா சொல்லுப்பா கேட்கலாம்ல, கை காட்டுறான் இல்லை. எனக்கு திடீர்னு ஒரு டைலாக் ஞாபகம் வருது, சொல்லாமான்னு தெரில. தப்பாக பண்ணுறோம் தான் மாட்டுறான், தப்பை கரெக்டாக பண்ணுறோம் மாற்றுறதே இல்லை. இந்த பாடத்தை யாரும் கற்றுக்கொள்ளக்கூடாது. அது வந்துட்டு தப்பான ஒரு டைலாகு. வசனம் என்ன சொல்லு தெரியுமா, நீ மறைவிடமாய் செய்கிற காரியத்தை கத்திர வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிற்க வைப்பாராமா. அதனால் அதில் ஒர்க் அவுட் ஆகாது. டெம்பரவரியாக தப்பிச்சிக்கலாம். தப்பாக பண்ணுறோம் உடனே மாட்டிக்குவான். தப்பை வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். தப்பாக பண்ணுறவன் உடனே மாட்டிக்குவான். தப்பை கரெக்டாக பண்ணுறான் பாரு, கொஞ்சம் லேட்டாக மாட்டுவான், ஆனால் மாட்டுறது கன்ஃபார்ம், டவுட்டே கிடையாது. சரியா? ஆமாம், கத்தரை யாரையும் விட மாட்டார். இப்போ என்னென்னா, இவன் அந்த தவறாய் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை கூட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ப்ராப்பராக பாயிண்ட் பை பாயிண்டாக கிளியராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணனால ரோம குடியுரிமை உள்ள பவுலை கூட இந்த கலெக்டர் கவர்னர் ஃபெலிக்ஸ் இன்சல்ட்டிங்கா சொல்லு, உனக்கு என்ன சொல்லுமா சொல்லு அப்படின்னு பவுல் பேசும்படி தேசாதிபதி சையை காட்டினான். அவன் உத்தரவாக பவுல் இப்போ பேச ஆரம்பிக்கிறார். இப்போ வந்துட்டு பவுல் பேச ஆரம்பிக்கிறார். சரி, இது வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் தான், கோர்ட்டு செஷன் மாதிரி. சரியா? அவன் சொல்லிட்டான், இப்போ அடுத்து பவுல் சொல்ல போறாரு. எப்படி பேசுறாங்க மட்டும் பாருங்க. ஞாபகம் இருக்கா சங்கீதத்தில் ஒரு வசனம், உனக்கு விரோதமாக எழும்பும் நாவை நீ குற்றப்படுத்துவாய். எத்தனை பேர் அந்த வசனம் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருந்தா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். உனக்கு விரோதமாக எழும்பும் நாவை நீ குற்றப்படுத்துவாய். ஞாபகம் இருக்கா? எஸ், பவுல் பண்ண போறாரு. ஆனால் நம்மள ரொம்ப நாளாக வந்துட்டு யாரையும் நியாயம் இருக்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அப்படியா? அப்போ இந்த உனக்கு விரோதமாக எழும்பும் நாவை குற்றப்படுத்துவாய் என்ற அந்த வசனத்தெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ தேவராஜ்யத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்கு விரோதமாக எழும்பும் நாவனா எது? யாரு? என்னை யாருன்னா இன்சல்ட் பண்ணிட்டாவா? அங்கே நான் அவனை திருப்பி குற்றப்படுத்த போகிறதே இல்லை. என்னை யாருன்னா இன்சல்ட் பண்ண என்ன பண்ண போகிறோம்? பொறுத்துக்கொள்ள போகிறோம். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக துன்பப்பட்டால் என்ன பண்ண போகிறோம்? சகிச்சிக்க போகிறோம். நம்மளை சபிக்கிறவங்க என்ன பண்ண போகிறோம்? ஆசீர்வதிக்க போகிறோம். நம்மளை நிந்திக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். கரெக்டா? ஆமாம், அவன் உபத்திரவப்படுத்தினா நம்ம திருப்பி அன்பு காட்ட போகிறோம். இப்போ உண்மையாகவே நம்மளுடைய விரோதி யாரு? நம்ம யாரை, என்னை குற்றப்படுத்தும் நாவை, எனக்கு விரோதமாக எழும்பும் நாவை குற்றப்படுத்த போகிறோம். இப்போ நம்ம விரோதமாக எழும்புகிறவன் யாரு, என்னன்னு சொல்லி குற்றப்படுத்த போகிறோம். நம்மளுடைய விரோதி யாருன்றதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்தார் என்று சொல்லி அறிக்கை பண்ணாத எல்லா ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி தான். அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார்னு சொல்லி சொல்லும் பொழுது, இயேசு மாத்திரமல்ல, கடவுள்னு சொல்லக்கூடிய திருத்துவத்தை சரியான விதத்தில் அக்செப்ட் பண்ணாமல், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தெய்வத்துவத்தை மாற்றி பேசக்கூடிய எல்லாருமே கள்ள உபதேசிகள் தான். அவங்க பிசாசின் அந்த கிறிஸ்துவின் ஆவியை பிடித்தவர்கள் தான். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அவங்ககிட்ட அன்பு காட்ட போகிறது கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஐயோ ஏசு அன்பா இருக்க சொல்லியிருக்காருன்னு அன்பா இருக்க போகிறது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நாம் அவர்களை குற்றப்படுத்த போகிறோம். லிட்டரலாக சொல்ல போனால், தே ஆர் தி ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேட்டன். தே possess தி ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். ரைட்டா? அந்தி கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள். அவங்க வந்து தேவ ராஜ்யத்திற்கு விரோதிகள். கண்டிப்பாக நமக்கு விரோதிகள் தான். பவுல் தெளிவாக சொல்றாரு, அந்த கள்ள உபதேசிகள் கிட்ட இருமுறை புத்தி சொல்லி அவர்களை விட்டு விலகுன்றார். நேசிக்க சொல்லலை, கூட டிராவல் பண்ண சொல்லலை, பொறுத்து போக சொல்ல, அன்பு சொல்ல சொல்லலை, அன்பு காட்ட சொல்லலை. யோவான் அதே சொல்றாரு, பேதுரு அதே சொல்றாரு. எந்த சீஷர்கள் எந்த நிருபத்தில் அப்படி சொல்லலை. கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற அவர்கள் எல்லாருமே அந்த கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள். அவர்கள் நம்முடையவர்களாக இராதபடினால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். எத்தனை பேர் இந்த வசனம் ஞாபகத்தில் இருக்கு? ஞாபகம் இருக்கா? அவர்கள் நம்முடையவர்களாக இராதபடியினால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆமா, யோவான்லாம் பேரை சொல்லி டைரக்டா சொல்றாரு. தேமேத்ரி என்பவன் எங்கள் விரோதமாய் கலகத்தை உண்டு பண்றான். நாங்கள் வரும்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அங்கே ஒரு டீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம், சபையிலிருந்து விசுவாசிகளை பாஸ்டர் விரோதமாக பேசி அவங்களை வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கான். நேம் மென்ஷன் பண்ணி கரெக்டாக எழுதுறாரு. 2 யோவான் 3 யோவான் வாசிச்சு பாருங்க. சரியா? அப்போ நம்ம யாரையும் குற்றப்படுத்தக்கூடாதுன்னா இல்லை, குற்றப்படுத்தணும். யாருன்னு சொல்லு, நம்ம விரோதி யாருன்னு சொல்லு.
நம்ம தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னா தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற சக்தி என்னன்னு சொல்லு. அந்த சக்தி தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிசாசின் சக்தி, அவன் அவன் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லு. அவங்கள கண்டிப்பாக நம்ம விரோதிக்க தான் போகிறோம், அவங்கள பகைக்க தான் போகிறோம். இதில் பெரிய ஒரு 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 கவலைக்கிடமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பிசாசின் ராஜ்யத்தில் ஆளுகையில் இல்லை பிசாசின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற காரியத்தில் மும்முரமாய் அதிகமாய் செயல்படுகிற ஆட்கள் அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளித்தோற்றமான உருவத்தை, ஊழியக்காரன் என்ற வெளித்தோற்றமான உருவத்தை உடையவர்களாகவே இருக்கிறாங்க. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையே. ஷார்ட்கட் பண்ணிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணி கையில் பைபிள் எடுத்துன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு இந்த லாங்குவேஜில், இந்த ஒரு பாடி ட்ரெஸ் கோடில், இந்த ஒரு ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அநேக நேரம் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் தவறான உபதேசத்தை பரப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஜெகோவா விட்னஸ்னு சொல்லக்கூடிய டீமு பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட், கையில் அழகாக ஒரு சூட் கேஸ், நீட்டாக அயன் பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக ஷேவ் பண்ணி நீட்டாக தலைவாரிட்டு அவ்வளோ ஜெனியூனாக சிம்பிளாக ஹம்புளாக அவ்வளோ தெளிவாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீ அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச்சை கேட்டு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூடை பார்த்து ஐயோ ஊழியக்காரங்க தானே அப்படின்னு நீ வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் அவங்கள ஊழியக்காரனை ஏற்றுக்கினேன் அப்படின்னா அவங்களுடைய வஞ்சிக்கப்பட்ட அந்த அந்த பிசாசின் உபதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் உன்னையும் வஞ்சிக்க போகிறார்கள். நீயும் கிறிஸ்துவ விட்டு பிரிந்து அதில் நிலைச்சுட்டு அப்படின்னா நீ பாதாளம் போக போகிற, ரட்சிப்பு இழக்க போறன்றதுல சந்தேகமே கிடையாது. யாருக்காவது புரியுதா நான் சொல்றது? யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒரு மனிதனுடைய எடுத்தெடுப்பில் முதல் பழக்கத்தில் ஒரு மனிதனை வந்துட்டு உபதேசத்தை எப்படி சொல்கிறேன், கர்த்தருடைய உபதேசத்தை எப்படி சொல்கிறேன், முதல் பார்வையில், முதல் தோற்றத்தில், முதல் பழக்க வழக்கத்தில் ஊழியக்காரர் தீர்மானம் பண்ணவே பண்ணாத. யோவான் 7:24 இயேசு சொன்னது போல தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நீதியா நீ தீர்ப்பு செய்யணும் அப்படின்னா நம்ம ஊரில் நடக்கிற கோர்ட் செஷன் மாதிரி தான் போகும். ஒரு கேஸ் பதிவாகி உடனடியாக தீர்ப்பு வராது. அதாவது ஒரு 5-6 வருஷம் ஆகும் தீர்ப்பு வரத்துக்கு. நம்ம நாட்டில் ரொம்ப சோம்பேறியாக வேலை செய்கிறனால 10 வருஷம் 20 வருஷம். ஏன் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி கேஸ் போட்டவனும் செத்துடுறான், கேஸ் வாங்கினவனும் செத்துடுறான். ஆமாம், அந்த மாதிரி இட் வில் டேக் மந்த்ஸ், இட் வில் டேக் இயர்ஸ். அதான் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லிக் கொடுத்தேன், அவருக்கு மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனி, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனி. ஒரு ஊழியக்காரன் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறானா அப்படின்றத எதை வச்சு தீர்மானம் பண்ணுவேன்? எதை வச்சு தீர்மானம் பண்ணுவேன்? நம்ம நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? யூ ஷுட் லேர்ன் ஹவு டு டாக், யூ ஷுட் லேர்ன் டு டிசர்ன் வென் பீப்புள் டாக் டு யூ. நீ எப்படி பேசணுன்றதை நீ கற்றுக்கணும். அதே நேரத்தில் உங்ககிட்ட பேசுகிற ஆட்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றதையும் உன்னால் டிசர்ன் பண்ண தெரியணும். அப்படின்னா பகுத்தறிய தெரியணும். ஸ்கூலில் பொம்பளை பிள்ளைகளுக்கு குட் டச் பேக் டச் சொல்லி தருவாங்க தெரியுமா? அதே ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு. வீட்டில் சொந்தக்காரங்க அங்கிள் இருந்தால் கூட என்ன பண்ணாத, மடியில் உட்கார வைக்கக்கூடாது இல்லை? ஆமாம், உன்னை வந்துட்டு அவங்க தொட்டு பேசினாங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் தொடக்கூடாது. அழகாக சொல்லித்தராங்க பிள்ளைகளுக்கு இல்லை? நம்மகிட்ட பழகக்கூடிய ஆட்கள் என்ன எண்ணத்தில் பழகுறாங்க அப்படின்றத டிசர்ன் பண்ணுவதற்கு இன்றைக்கி எப்படி நம்ம சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல் இன்றைக்கி இந்த அப்போஸ்தலர் 24 வாசிக்கும் பொழுது we should learn to discern when people talk to us and also we should learn how we should talk to the people. நம்ம எப்படி பேசணுன்றதை கற்றுக்கொள்ளணும். நம்ம கூட பேசக்கூடிய ஆட்கள் என்ன எண்ணத்தில் பேசுகிறாங்க அப்படின்றதையும் பகுத்தறிவதற்கான பரிசுத்தாவின் வரம் கண்டிப்பாக வேணும். ஆவி பகுத்தறிதல் அப்படின்னு உடனே அப்படி ஒரு மனிதனை பார்த்த உடனே அசுத்தாவியா பரிசுத்தாவியா அந்த பகுத்தறிதல் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆவியின் வரங்கள் பற்றி பேசும்போது. ஆமாம், discerning the spirit is all about trying to find or understand the person's intention when we have a conversation with them. ஆவி பகுத்தறிவது அப்படின்றது ஒரு மனிதன் நம்மோடு பேசும்பொழுது அவன் பிசாசு பிடிச்சவனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஆவியும் இல்லை பரிசுத்த ஆவியுடையவனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஆவி இல்லாதவனா ஒரு நியூட்ரலான ஒரு மனுஷனாக இருக்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும், அவன் என்னிடத்தில் பேசும்பொழுது அவன் என்ன எண்ணத்தோடு என்கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணுறான் அப்படின்றத கண்டறிவது தான் வரம், ஆவியை பகுத்தறிவது. சரிங்களா? அப்போது நான் ஏற்கனவே ஒரு முறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் சரியான உபதேசத்தை பேசலாம் அப்படின்றத எதை வச்சு தீர்மானம் பண்ண முடியும்? வேதாகமத்தினுடைய அடிப்படையான உபதேசம் எல்லா தலைப்புகளிலும் நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும். சரியா? வேதாகமத்தினுடைய பேசிக் டாக்டரின் அடிப்படையான உபதேசத்தை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். கவனிக்கிறியா? ஆமாம்,
வேதாகமத்தினுடைய அடிப்படையான உபதேசத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் கரெக்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு, கரெக்டாக பேசிட்டாருன்னு உடனே பாருப்பா கரெக்டாக சொல்கிறாருப்பா, கரெக்டு தான்ப்பா, அப்போ நம்ம கண்டிப்பாக நல்ல ஊழியக்காருப்பா அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. அப்படி ஏற்றுக்கவும் கூடாது. சரியா? அப்படி ஏற்றுக்கவும் கூடாது. உங்ககிட்ட பேசக்கூடிய, இல்லாட்டி நீ செய்தியாக கேட்குற அப்படின்னா, நீ கேட்கக்கூடிய ஊழியக்காரர் அடிப்படையான உபதேசம்னு சொல்லும்போது திருத்துவத்தை பற்றி, அதில் பிதாவை குறித்த ஒரு நம்பிக்கை என்ன, இயேசுவை குறித்த ஒரு நம்பிக்கை என்ன, பரிசுத்தாவை குறித்த நம்பிக்கை என்ன, திருத்துவத்தை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இது முதல்ல கண்டுபிடிக்கணும். இது தொடர்ந்து வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சரீர மாம்ச அவதாரம், அவர் முழு தேவனா முழு மனிதனாக இருந்தார் அப்படின்றத பற்றி, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது வெறும் ஆவி இல்லையா, சரீரத்தோடு உயிர் தெழுந்தாரா, அவர் வாக்குப்படி நான் பரிசுத்த ஆவியினர் நிரந்தரமாக இருப்பாரா இல்லை போயிடுவாரா, அந்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் எல்லா வரங்களும் எல்லாருக்கும் உண்டா இல்லை வரங்களை பகிர்ந்து கொடுக்குறாரா, வரங்களில் செயல்படக்கூடிய நபர்கள்னா என்ன, அழைப்புனா என்ன, அதில் பொதுவான அழைப்பு குறிப்பான அழைப்புனா என்ன, குறிப்பான அழைப்புள்ள ஆட்களில் அதில் பெண்கள் சபையில் போதிக்கலாமா இல்லை பெண்களுடைய ஊழியத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது, இல்லை ஆவியின் கனிகள்னா என்ன, தேவ ராஜ்யம்னா என்ன, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அந்த அபிஷேகன்ற வார்த்தை பயங்கரமாக குழப்பறாங்க. ஆமாம், அபிஷேகம்னா என்ன, அதில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன, வேதம்னா என்ன, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கிறிஸ்துவனுடைய வருகைனா என்ன, நியாய தீர்ப்பு நாள்னா என்ன, வேற என்ன சொல்லலாம், நித்திய ஜீவன்னா என்ன, பூமியிலே நிரந்தரமாக வாழ்ந்துட போகிறோமா இல்லை பூமியை கடந்து ஆண்டவரோடு பரலோகம் போக போகிறோம், நித்திய ஜீவன்னா என்ன, அட்லீஸ்ட் நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன், அட்லீஸ்ட் இதுலையாவது இத்தனை தலைப்புலையும் அந்த மனுஷன் 1 மணி நேரம் பேசுகிற செய்தியை உட்காந்து நீ கேட்கணும். கதை பேசுறது இல்லை, வேத வஸ்திரத்தோடு அவர் என்ன போதிக்கிறார் அப்படின்றது நீ கேட்கணும். இத்தனையும் நீ கேட்டு முடிக்காம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பரிசுத்தாவி விலகவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் போதிக்கிறேன் பார்த்தீங்களா, நான் போதிக்கல, வசனம் போதிக்கிறத நான் சொல்கிறேன்ல. அப்போ அதே மாதிரி ஒருத்தர் பேசின உடனே ஆமாப்பா பாரு நம்ம பாஸ்டர் சொல்கிற மாதிரி இவரு கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ நம்ம பாஸ்டர் சொல்லலாம், இவரு சேர்த்து கேட்கலாம், அப்படி தான் ஒருத்தன் போனான். அவன் டென்ஷன் ஆகி அந்த ஆள்கிட்ட என்ன பேச வச்சு என்ன டென்ஷன் ஆக்கி அப்புறம் அந்த ஆளு டென்ஷன் ஆகி என்கிட்ட பேசுறதை விட்டு போயிட்டாப்புல. ஸோ நம்ம ஒவ்வொரு உபதேசத்தையும் என்ன பண்ணோம், அதில் தூதர்கள் பற்றி அவன் நம்பிக்கை என்ன, மனிதனுடைய பாவத்தை பற்றி அவன் நம்பிக்கை என்ன, பாவத்தன்மை பற்றி அவன் நம்பிக்கை என்ன, மனிதனுடைய பாவ வீழ்ச்சி பற்றி அவன் வருஷத்தில் என்ன சொல்கிறான்னு சொல்கிறான், கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பற்றி அவன் நம்பிக்கை என்ன, எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் இதுலையாவது அவன் வந்துட்டு கரெக்டாக ஆரோக்கியமான சத்தியத்தை உபதேசத்தை போதிப்பானால் கண்டிப்பாக சரியான உபதேசம் போதிக்கக்கூடிய நல்ல ஊழியக்காரன் தான், சந்தேகமே கிடையாது. இது இல்லாமல் ஏதோ 1 கேட்டோம் 2 கேட்டோம் 3 கேட்டோம் அப்போ கரெக்டாக சொல்லிட்டாரு நல்ல சரியான ஊழியக்காரன், இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு தலைப்பு, ரட்சிப்பு இழக்க முடியுமா முடியாதா, இது வந்து முடியவே முடியாத ஒரு பஞ்சாயத்தாக இருக்குது. ஸோ அது ரொம்ப கருகலான ஒரு சப்ஜெக்ட் தான், ஈஸி தான், ஆனாலும் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ரட்சிப்பு இழக்க முடியுமா முடியாதா, ஆமாம். இந்த மாதிரி எல்லா தலைப்பையும் சார்ந்து 1 மணி நேரமாவது ஒரு தலைப்பை குறித்து அவங்க பேசியிருந்தாங்கன்னா அவ்வளோத்தையும் நீ கேட்டீங்கன்னா அவ்வளோ வேதத்தின் அடிப்படையில் சரியாக இருக்குமானால் நல்ல ஊழியக்காரன் என்று ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டி இல்லை. ஓகேவா? பிதாவை பற்றி குமாரனை பற்றியும் அல்லாத வேற எந்த உபதேசத்தை கொண்டு வந்தாலும் அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்காத, வாழ்த்துதலே சொல்லாதன்ட்டார். என்னோட ஃபேவரட்டான சத்தியம் ஆக்சுவலாக. ஆமாம், குட் மார்னிங்கே சொல்லாதன்ட்டார். என்ன குட் மார்னிங், நீ குட் மார்னிங்னா அவனுக்கு மார்னிங் குட்டாக இருந்துருப்பதா, அவன் ஒரு கள்ள உபதேசி கத்தரை அவனை கொள்றத வச்சுக்கிறாரு, அவனை பாகத்தில் போடுறத வச்சுக்கிறார், நீ அவனை போய் வாழ்த்தினுக்கிற குட் மார்னிங்னு சொல்லி, இல்லாட்டி கிறிஸ்டின்னு ஒரு பேரில் இருக்கிறனால சமாதானம் உண்டாகட்டும் பெதர் அப்படின்றதுனால அவனுக்கு என்ன சமாதானம் வந்துடுறப்பதான் என்ன, ஹவு டு டாக், ஹவு டு டிசர்ன் when people talk to us, எப்படி பேச வேண்டும், நமக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் என்ன, இல்லாட்டி நம்மளோடு பேசக்கூடிய ஆட்கள் என்ன எண்ணத்தில் பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இந்த சம்பவம் மட்டும் டைரெக்டாக பார்க்காத, நூற்றுக்கு அதிபதி, சேனாதிபதி, தேசாதிபதி கிட்ட வந்தாச்சு இப்போ, சரியா? அப்போது சிச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸ்னஸாக போதுப்பார். இது பவுலை வந்துட்டு பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அப்படியே பேசு அப்படின்றான். அது காரணம் என்ன தெரியுமா, இவன் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறான். எதிர்த்து போய் சாட்சி சொல்ல வந்த நபர் வந்துட்டு அவ்வளோ பெஸ்ட்டாக வந்துட்டு அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறான். நம்ம திருப்பி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் கண்டினியூவிங். ஓகேவா? 10வது வருஷம் பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு
நியாயாதிபதியாக இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நீ ரொம்ப காலமாக இங்கே அந்த அதிகாரத்தில் இருக்கிறீங்க. ஸோ நீ கரெக்டாக சொல்வீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். உத்தரவு சொல்கிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்று என்று நீர் அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போய் 12 நாள் தான் ஆச்சா? ஞாபகம் இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எருசலேமுக்கு போய் எத்தனை நாள் இருந்தார்? கலாத்தியர் 1:18. 3 வருஷம் சென்ற பின்பு. என்ன 3 வருஷம்? கலாத்தியர் அடுத்த பைபிள் ஸ்டடி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 3 வருஷம் சென்ற பின்பு அப்படின்னா பவுல் ரட்சிக்கப்பட்டு தமஸ்குவில் கர்த்தருக்காக பயங்கரமாக பேச ஆரம்பிச்சு, ஞாபகம் அப்போஸ்தலர் 11, 12, 11 நினைக்கிறேன். சாரி 9, 10, 9ஆம் அதிகாரம். ஆமாம், 9ஆம் அதிகாரத்தில் தான் பவுல் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தமஸ்குவில் கண்ணு குருடாகி ரட்சிக்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய தமஸ்குவில் இருக்கக்கூடிய யூதர்களோடு கூட இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி திஷ்டாந்தரப்படுத்தி பயங்கரமாக பேச ஆரம்பித்த பொழுது அவர்கள் பவுலுக்கு எதிர்த்து வந்து பவுல் இன்னும் தைரியம் கொண்டு அதிகமாக பேசி அவனை ஃபஸ்ட்டு பவுலுடைய பிரச்சனை ஊருக்குள்ள பிரச்சனை தான். கோட்டை முதல்ல இழுத்து போட்டி அங்கே அந்த அதிகாரி வந்திருக்கான்றது கேள்விப்பட்டு அவனை போட்டு அரெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு ஒன்று கோட்டை மதில் சுவர்கள் வழியாய் கூடையில் பவுலை உட்கார வச்சு கைத்தில் கட்டி சவுத்து மேலேருந்து கீழே இறக்கி விட்டு ஞாபகம் இருக்கா? அப்போ பவுலை வந்து போயிடுறாரு, எருசலேம் மட்டும் போயிடுறாரு. 3 வருஷ காலம் அரபு தேசத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா பர்னபாவை அழைத்து வேணும்னு சொல்லி கூப்பிட்ட போது 3 வருஷ காலம் கழிந்து இந்த 3 வருஷத்தில் ஆண்டவரோடு கூட பவுல் ரொம்ப நெருங்கி இருப்பார்னு நினைக்கிறேன். பவுல் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் புரிய வச்சிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த 3 வருஷ காலம் பவுலுடைய நாட்கள் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக அவரும் சொன்ன மாதிரி இல்லை, பைபிளும் பெருசாக நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை. ஆக்சுவலாக கலாத்தியர் 1:18 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். நல்லா கவனிங்க, 15 நாள் பேதுருவிட்ட கற்றுக்கொள்ளவில்லை, தங்கியிருந்தார். பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3 வருஷ காலத்தில் அரபு தேசத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பவுலோடு கூட அநேக காரியங்களை பயங்கரமாக இடைப்பட்டிருப்பார், பேசியிருப்பார். ஸோ பவுல் சொல்கிறார்ல இங்கே கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தான் நான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து யாரும் கற்றுக் கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நேரடியாகவே கற்றுக்கொண்டேன்னு சொல்லி இந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். இங்கே பாருங்க 12 பாருங்க, கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. அதுக்கு முந்தின வருஷனோட வாசிக்கலானே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்துவை அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு தெளிவாக சொல்றாரு பாருங்க. இது பாருங்க 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் பவுலோடு பேசின காரியத்தை பேதுருவோடு கூட கிராஸ் செக் பண்ணியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அவர் புரிஞ்ச காரியங்கள். ஏன்னா ஏற்கனவே பேதுரு வந்துட்டு இயேசுவோடு கூட 15 ஆல்மோஸ்ட் லைக் 3.5 years கூடவே இருந்தார்ல. பேதுரு வந்து எருசலேமுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அப்போஸ்தலனான தேவன் அழைத்திருந்தார்ல. ஸோ புறஜாதிகள் மத்தியில் போகும்பொழுது பவுலுக்கு புரிந்த காரியங்கள், கற்றுக்கொண்ட காரியங்கள் சரிதானா அப்படின்றத பேதுருவோடு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக 15 நாள் தங்கியிருந்தார். ஆனால் இப்போ மறுபடியும் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். நம்ம இதில் வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனம் பாருங்க. நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போன நாள் முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்று என்று நீர் அறிந்து கொள்ளலாம். எது வரைக்கும் அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ண டேஸ், போனது வந்தது, ஸ்டே பண்ணது, அதில் 12 days தான் அக்யூரேட்டாக அங்கே இருந்து வேலையை பார்த்த மாதிரி சொல்கிறார். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள். இது ஆக்சுவலாக இந்த 15 நாள் அப்படின்றது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த பேதுரோடு கூட ஆரம்ப நாட்களில் தங்கியிருந்தார் பாருங்க, அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே எதை ஒரு இன்னும் ஆக்யூரேட்டாக சொல்கிறார் அப்படின்னா, இந்த யாக்கோபுடைய பேச்சை கேட்டு அங்கே வரக்கூடிய யூதர்கள் வந்துட்டு பவுல் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற தெரிய வந்து, நான் வந்துட்டு யூத வழக்கத்தின்படி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கான செல்லுமான செலவை வந்து நீர் செய்யும்
அப்பொழுது வந்து பவுல் வந்துட்டு இன்னும் நம்ம வழக்கத்தை தான் இருக்கிறாரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை எதுவும் காயப்படுத்த மாட்டான்னு சொல்லாரு பார்த்தீங்களா. மேபி அந்த டேஸாக கூட இருக்கலாம். நான் அதை ப்ராப்பராக கால்குலேட் பண்ணல. பவுல் அங்கே வந்து 7 நாள் தான் இருப்பேன், இந்த 7 நாள் செலவு தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. 15 டேஸ் கிடையாது. இது சொல்கிற 12 டேஸ்ன்றது ஆரம்ப நாளை பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுது என் மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்க மாட்டார்கள், நிரூபிக்க முடியாது. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன், அது என்னவென்றால், இங்கதான் நல்லா கவனிக்கணும். பால் தெளிவா சொல்றாரு, இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை இவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்னும் ஜெனியூனா இருக்க ட்ரை பண்றாரு. சி, உங்க மேல ஒரு மனிதர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கவனிங்களேன், முக்கியமான விஷயம். ஹவு டு டாக், எப்படி பேசணும். உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எதிராக ஒரு காரணம் இருக்கும், ரைட்டா? அப்ரப்டா அப்சல்யூட்டா நான் எதுவுமே பண்ணவே இல்லை, முழுக்க முழுக்க அப்படியே பொய் சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல. அவன் மேல சொல்லும் போதே கேட்குற ஆளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், மொத்தம் பொய் தான்டா சொல்றான் அப்படின்ட்டு. நம்ம ஏதாவது ஒரு லூப் ஹோல் விட்டுருப்போம், ஏதாவது ஒரு 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 காரியத்தை மிஸ் பண்ணியிருப்போம். எப்போ திரும்ப பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும்? ஆதாம் ஏவாள் பண்ண அதே தப்பு நீங்கள் பண்ணும்போது தான் பிரச்சனை அதிகரிக்கும். நான் எந்த தப்புமே பண்ணல, இல்லை, நான் எதுவுமே, இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் தப்பே பண்ணவே இல்லை, அதில் அது நான் அந்த பக்கமே போகவே இல்லை, இல்லவே இல்லைன்னு வாதாடும் போது தான் பிரச்சனை அதிகரிக்கும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு மிஸ் பண்ணியிருப்போம், அதை முதல்ல ஜெனியூனாக ஒத்துக்க கற்றுக்கணும். முதல்ல உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன், அது என்னவென்றால், இவர்கள் மதபோதகம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். என்ன ஒத்துக்கிறாரு? என்ன ஒத்துக்கிறாரு? எவ்வளோ சாதுரியமா ஞானமா பவுல் பேசுறாரு பாருங்க. இவங்க என்ன பிலீவ் பண்ணாங்களோ அதே தான் நானும் பிலீவ் பண்றேன், அதை நான் ஒத்துக்கிறேன். நான் ஏன்னா ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டு என்ன, நாங்கள் பிலீவ் பண்ணுறதா அவன் பிலீவ் பண்ண மாட்டேங்கிறான், மாற்றி பேசுகிறான் அப்படின்றது என் பிரச்சனை. பூச்சக்கரம் எங்கும் கலகத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய யூதர்கள் மத்தியில். இதனால் நான் தேவனுக்கு மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாய் இருக்கையில் ஆசாரிய நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். சாரி, ஆசிய நாட்டாராகிய சில யூதர்கள் என்னை கண்டார்கள். ரைட்டா? ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம 17வது அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆச்சுல. பவுல் எங்கே பிரயாணம் பண்ணி போகிறாரோ பவுலை துரத்திக்கிட்டே அந்த ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. எங்கே போகிறான் போகிற இடத்துல பவுலை பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணுன்ட்டு. அதில் சமீபத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் கப்பல் வழியாக பிரயாணம் பண்ணி எருசலேம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ரோடு வழியாகவே போயிடுவார். இவன் திருப்பி துரத்திட்டே வருவாங்க. அங்கே வந்துட்டு அந்த 7 நாட்கள் அந்த காரியங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்ச அந்த முதல் நாளில் அவங்க வந்துட்டு இந்த பவுல் தான் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய், மோசைக்கு விரோதமாய், நம்மளுடைய வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படின்ட்டு அங்கேயே பவுல் அரெஸ்ட் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போது ஆசிய நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாயிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டது உண்டானால் இவர்களே இதை சொல்லட்டும். எதை சொல்றாரு? இதுக்கு முன்னாடி என்ன வந்துட்டாங்க, லீசியா முன்னாடி நிற்க வச்சாங்கல்ல, யாரு? நூற்றுக்கதை. இப்போ கவனிங்க, பால் கூட அதை இப்போ கவனிங்க. இப்போ யூஸ்வல் என்ன அப்படின்னா, நம்ம மேலே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல என்ன ஆகும் சொல்லுங்க? நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம் இல்லை? நம்மளை யாருன்னா பிளேம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலாம் கூட அந்த பதற்றமே இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால மரண பயத்தே நமக்கு இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு மாற்றிடுகிறார். அதனால இயேசு சொன்னது போல உன்னுடைய சரீரத்தை அழிக்க வல்லவனாய் இருக்கிறவனை கண்டு பயப்படாதன்னு சொல்லிட்டார். அநியாயமாய் தீர்ப்பு செய்து அநியாயமாய் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, வசனம் சொல்ற மாதிரி விசுவாசி பதறான். என்ன பண்ண மாட்டான்? விசுவாசி பதற மாட்டான். பதறக்கூடாது. பவுல் பதறின மாதிரி ஒண்ணுமே தெரியல.
தெளிவாக அட்ரஸ் பண்ணி இவனை ப்ளேம் பண்ணால அது உண்மை இல்லை. அப்படி ஒருவேளை உண்மைன்னு சொல்கிறதா இருந்தால் எது தெரியுமா உண்மை? அவன் எதை பிலீவ் பண்ணுறானோ அதே தான் நானும் பிலீவ் பண்ணுறேன், அதுதான் உண்மை. அப்படி ஒரு வேளை தேவாலயத்தை திட்டுப்படுத்தின அதை பண்ண இதை பண்ண இவனுக்கு சொல்கிறதா இருந்தால் அது இவனுங்க சொல்லலை, இவனுக்கு சொன்னதாக ஆசியா நாட்டிலேருந்து செய்தி வந்துச்சு பற்றியா, அவங்கள வந்து சொல்லுங்க. எவ்வளோ போல்டாக பேசுகிறார் பாருங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது, அங்கே ஏற்கனவே நின்ற போது எங்கே லிஸ்து முன்னாடி, அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்ற பொழுது மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயந்திருக்கப்பட போகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லு நிமித்தமே அன்றி வேறு ஒன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். ஜெனின் அக்செப்ட் பண்றாரு, என் மேல என்ன பிளேம் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு. தொடர்ந்து வாசிக்கலாமா? வேற எந்த மிஸ்டேக்கை மேல கண்டுபிடிக்க முடியாதுன்றாரு. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்த பெலிக்ஸ் இவைகளை கேட்ட பொழுது, இப்போ பாரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறாரு அஃபீஷியலா. பால் வந்து லாயரோட பயங்கரமாக பேசுறாரு. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பெலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாதிபதி ஆகிய லீசியா வரும்பொழுது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பான் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும். பவுலுடைய அந்த பிரசன்டேஷன் தெளிவாக இருந்துச்சு, பதறல, பயப்படலை, வளவள குழவலான்னு பேசலை. இவன் மேலே பிளேம் இருந்தால் இவனை சொல்லு. ஏற்கனவே ஒருத்தர் கூப்பிட்டு ஜட்ஜ் பண்ணார் பார்த்தீங்களா, அவங்க கீழே இருக்கிறவர், அவருடைய ஆட்கள் இருந்தால் அவங்கள வந்து சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறதா இருந்தால் ஒன்று தான் ஒத்துக்கணும், அவன் நம்புறதான் நான் நம்புகிறேன். அப்படி குற்றப்படுத்துறதா இருந்தால் மரித்தோர் உயிர் தெழுதலை பற்றி பேச நம்பரு, அதை பற்றி மட்டும் தான் குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் யார்? சதுசேயர் தான், பரிசேயர் கூட கிடையாது. அவங்கள வந்து சொல்லுங்க அப்படின்னு டேரெக்டாக பேசின உடனே பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூதஸ்திரி ஆகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். சிச்சுவேஷன் தலைகளை மாறிச்சல. யார்னா புரியுதா வாசிக்கிறது? இந்த வேதபதி யார்னா புரியுதா? எந்த ஃபெலிக்ஸ் கிட்ட கூட்டு நிற்க வச்சாங்களோ, இப்போ அந்த ஃபெலிக்ஸுடைய மனைவி யூத பெண்ணா இருந்தபடினால், ஃபெலிக்ஸ் வந்து கவர்னர். என்ன கவர்னர்? அவர் ரோமன் ரூலர்ஸுடைய கவர்னர். அவன் ரோமன் ரூலர் அவன் ஆக்சுவலாக. ஆனால் அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு யூத பெண் இல்லை. கவனிங்களேன், நம்மளுடைய மிஸ்டேக்ஸை கூட ஆண்டவர் நன்மைக்கு எதுவும் மாற்றுவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? யூதர்கள் பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, கரெக்டாக? அந்த ரூலை மிஸ் பண்ண ஒரு யூத பெண் இங்கே இவனை கல்யாணம் பண்ணனால தான் இப்போ மனைவியினுடைய ரெக்கமெண்டேஷன் சார்பாக பவுலுடைய பேச்சை கேட்குற அளவுக்கு ஃபெலிக்ஸுடைய மனசு இறங்கி வந்திருக்குது. அவள் பண்ண தப்பு, ஆனால் அந்த தப்பையும் ஆண்டவர் இங்கே பவுலுடைய நன்மைக்கு எதுவாக மாற்றினாரு பாருங்க. அங்கே தான் நம்ம ஆண்டவர் நிற்கிறார். ரமேஷ் சொல்கிறீங்களே, ஆமாம். அதனால் நம்ம என்ன கற்றுக்கிறோம்? நல்லா தப்பு பண்ணலாம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நன்மையாக மாற்றிடுவாரா? அப்படி இல்லை, வேறு மாதிரி யோசிக்காது. நாம் தவறுகிற காரியத்தையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். அப்படின்னா நீ தாராளமாக போய் தப்பு பண்ணுன்றது இல்லை மீனிங். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இவ்வாறு யாருப்பா குற்றவாளி? நான் தான்ப்பா குற்றவாளி, நான் தான்ப்பா ஜெயிலில் இருக்கிறேன். ஃபெலிக்ஸ் சொல்லிட்டாப்புல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதுப்பா, 100க்கு அதிபதி கரெக்டாக பார்த்துக்கோ, அவனுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துரு, அவனை யார் பார்க்க வந்தால் நல்லோ பண்ணும் பார்த்துக்கோ. இதை கேட்கும் போது பவுல ஜெயிலில் வச்ச ஃபீலிங்கே இல்லையே, ஒரு ராஜ மரியாதையோடு இல்லை, யார் வந்தாலும் பார்க்கணும் கரெக்டாக. இப்போ ஏற்கனவே என் மேலே பிரச்சனை இருக்குது, 40 பேர் என்னை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். தெரியாதனமாக எவனா ஒருத்தனை பார்க்க வரன்ற பிள்ளை என்னை குத்தி போட்டானா, ஐயோ ஏன் பாதுகாப்பில் நானே இருந்தேன்னா என்னை பார்க்க வர ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போது பவுல் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்காக நின்றபடினால இப்போ பவுலுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு பற்றியா, வரவனெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. எவனும் பவுலை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. பவுல் வந்துட்டு ஒரு அரசு மரியாதையோடு கூட ஃபெலிக்ஸோட சீட்டில் உட்காரல, அவ்வளோதான் வித்தியாசம். யார் இருந்தாலும் செக் பண்ணி உள்ள விடு, வர யாரையுமே வந்துட்டு அனுப்ப மாட்டாலும் சொல்லக்கூடாது, நீ பார்த்துக்கோ. பவுல் என்ன கேட்டாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்துரு அவருக்கு அப்படின்னு யாரு கட்டலை?
பவுல ஜெயிலில் காத்துட்டு இருக்கிற காவலாளி கிடையாது, அந்த ஜெயிலருக்கே கட்டலை, நூற்றுக்கு அதிபதிக்கே ரூல் கட்டலை. யாரு? ஃபெலிக்ஸ் சொல்லிட்டாப்ல. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 24ஆம் வசனம் பாருங்களேன். நான் திருப்பி திருப்பி சொல்றேன் பாரு, நீ கத்துறதுக்காக நின்றீன்னா நீ ஜெயிலில் இருந்தாலும் அவ்வளோ இந்த அளவுக்கு சூப்பராக கத்துறன்னு வைப்பார். அடிக்கடி சொல்லுவேன் பாரு, நீ எங்கே இருக்கிறன்றலாம் கேள்வி இல்லை, நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே ஆண்டவர் கூட இருக்கிறாரா, இருந்தாருன்னா இந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நடத்துவார் அவர். 24 பாரு. சில நாளைக்கு பின்பு அவங்க பவுலை வந்து ஜெயிலில் வச்சாச்சு. ஏன்னா இப்போ அங்கே செசரியாக வந்துட்டாங்க. இப்போ யூதர்கள் அங்கே ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆட்களோ யூதர்களோ அவங்களாம் வரட்டும், வந்து ஃபெலிக்ஸ் கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத சொல்லட்டும். அது வரைக்கும் பவுலை வந்துட்டு டெம்பரவரியாக ஜெயிலில் வச்சுருக்காங்க. சில நாளைக்கு பின்பு கொஞ்ச நாள் கழிச்சு ஃபெலிக்ஸ் யூதஸ்திரியாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். பவுல் யோசிக்கவே கிடையாது. அடிக்கடி சொல்லுவேன் பத்தியா, அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, நீ யார்கிட்ட பேசுறியோ அந்த நபர் யாரானா இருக்கட்டும், பவுலுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொண்டா. லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு மாதிரி இயேசு, ஊழியத்துக்கு மாதிரி பவுலை யார் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்களோ, இனி பவுல் மேலே குற்றப்படுத்துவதற்காக ஆட்கள் வரப்போறாங்க. வரும்பொழுது நியாயம் விசாரிக்க போற இந்த ஃபெலிக்ஸ்க்கு முன்னாடி பவுல் பேசுறாரு. பவுலுடைய கண்ணில் தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஃபெலிக்ஸ் ரசிக்கப்படலை, செத்தா பாதாளம் போக போறான், அவன் ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி, அது ரத்தப்படி ஏமல் வரக்கூடாது, நான் கண்டிப்பாக ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்லிதான் அவன் சுவிசேஷத்தை. ஐயோ நான் ஜெயிலில் இருக்கிறேன், கொஞ்சம் நைஸாக பேசலாம், அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இயேசு என் ரட்சகர்னு மட்டும் சொல்லுங்க, கன்ஃபார்மாக நீங்கள் பொருளாமல் போயிடுவீங்க. அப்படிலாம் பவுல் பேசலை. லிவ் லைக் ஜீசஸ், ப்ரீச் லைக் பால், அப்படிலாம் பவுல் பேசலை. என்ன பேசினா? நீதியையும், யார்? இயேசுதான் நீதி, இச்சையடக்கம். ரோமர்கள் சீப்பான லைஃப் வாழ்ந்தாங்க. ஆக்சுவலா இந்த இச்சையடக்கம் டாபிக்லாம் பவுல் அவன்கிட்ட பேசவே முடியாது. ஆமா, நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, எனக்கு தெரிஞ்சு பால் வந்துட்டு சுவிசேஷம் சொல்லிருக்கலாம்ல, இல்ல? இயேசு எப்படி மனிதாவதாரம் எடுத்து வந்தாரு, எப்படி கன்னிமரியாள் வயிற்றில் பிறந்தாரு, இல்லை அவர் எப்படி முழு மனிதனாய் முழு தெய்வமா பூமியில் இருந்தாரு, சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் எப்படி உயிர் தெழுந்தாரு, சாகரத்துக்கு முன்னாடி அவர் எப்படி அதெல்லாம் சொன்னாரு, சொன்ன மாதிரி எப்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு, எப்படி 500 பேருக்கு மேலே தரிசனமானார், 4 நேரில் பார்த்துருக்கிறேன். பயங்கரமாக பேசியிருந்துடலாம் இயேசுவை பற்றி. ஆனால் பவுல் அவன் முதல்ல பேசினாரு, நீ இயேசுவை விசுவாசிக்க வேண்டுமானால் முதல்ல உன் பாவத்தை நீ மறந்துடணும். காஸ்பலுடைய பேஸே அதுதான். இயேசு உன் ரட்சகராக இருக்க வேண்டுமானால் அவனை ரட்சிக்கிறார்னு சொல்லும் பொழுது நீ முதல்ல பாவின்ற உணரணும். முதல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார். முதல்ல பாருங்க, அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனோட பேசினான். வேற, நீ என்ன இன்டென்ஷன்னாலும் என்னை கூப்பிடு, நீ என்ன இன்டென்ஷன் என்ன எதிர்பார்ப்போடு என்னை கூப்பிட்டாலும் நான் சொல்கிறத ஒன்று மட்டும்தான், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட உள்ளதை உனக்கு தரேன், இயேசு நான் வந்து ஏற்றுக்கோ, இல்லாட்டி பாதாளம் போயிடு. ஆமாம், 2 வருஷம் சென்ற பின்பு ஃபெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பாருங்க, 2 வருஷமா பவுல் சேஃபாக இருக்காப்புல, இல்லை? அரெஸ்ட் தான், ஆனால் யாருனாலும் பவுல் வந்து பார்க்கலாம். இது என்ன அரெஸ்ட்டு? பவுலுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பா. இது என்ன கணக்கு? ஜெயிலில் இருக்கிறவனுக்கு என்ன விஐபி ட்ரீட்மெண்ட்டு? ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவனோட கூட இயேசு இருந்தார், அதுதான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார்ல, நீ பயப்படாத, எப்படி இங்கே நீ எருசலேம் சாட்சியாக இருந்தால் அதே போல் ரோம்லையும் போய் நீ சாட்சியாக இரு, நான் உன் கூட இருப்பேன். சொன்னாரா இல்லையா? போன சாப்டரில் பார்த்தோமா இல்லையா? பவுல்கிட்ட ஆண்டவர் பவுல் அருகே வந்து நின்று இயேசு பவுலோடு கூட சொன்னார். ஆமாம், 2 வருஷமாக பவுலை வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. 2வது, பவுல் வந்து ரோமன் சிட்டிசன்ஷிப் இருக்கிறபடினால நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிற ஆளுன்னு தெரிஞ்சனால எதனா ஒன்று தருவான் அப்படின்ட்டு பவுல் எதிர்பார்க்குற, அந்த ஃபெலிக்ஸ் எதிர்பார்த்தான். இப்போ 2 வருஷம் ஆகிட்ட பிறகு ஃபெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பெர்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது ஃபெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான்.
ஃபெலிக்ஸ் எதிர்பார்த்த பணம் கிடைச்சதா அவனுக்கு? கிடைக்கல. பவுல் கொடுத்தார பணம், லஞ்சம் கொடுத்தார பவுல்? கொடுக்கல. அதனால நீ காசாட தரமா, காசு தர சொல்ல நீ என்னையே பயமுறுத்துறியா, நீ இரு ஜெயிலே ஏறி, நீ யூதர்கள் வந்து உன்னை சாகடிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் நினைச்சான் பவுலை பிடிச்சி வச்சிருக்கிறதாக. ஆனா பவுலை கொண்டு ஃபெலிக்ஸுக்கு ஆண்டவர் ஒரு சுவிசேஷம் சொல்லணும்ன்ற பெரிதான திட்டம் ஃபெலிக்ஸுக்கு புரியல. பேர் எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஆமா, அதுதான் முக்கியம். இதோட வந்துட்டு இந்த 24ஆம் அதிகாரம் முடிகிறது. நாம எங்க போச்சு? எஸ், இதோட கூட இந்த 24ஆம் அதிகாரம் முடியுது. இதோட கூட தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 25ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அடுத்து பெஸ்து அப்படின்ற கரெக்டர் வந்துட்டாரு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நம்ம ரைட்டா, நம்ம இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நாம் பதறக்கூடாது, பயப்படக்கூடாது. உனக்கு எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள், இல்லாட்டி உன்னோடு கூட பேசக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலும் அவங்க விசுவாசியா அவிசுவாசியா அது மட்டும் தான் உன் கண்ணில் தெரியணும். நீ கர்த்தருக்காக நின்றீனா நீ சாகும்பொழுது கர்த்தர் உன் கூட நிற்பார். இப்ப நீ வாழ்றியா சாகுறியான்ற கேள்வி இல்லை. நீ வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தரோட உங்க கூட இருக்கிறாரான்றது தான் கேள்வி. ஆண்டவர் உங்க கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக நீயாவே நயவஞ்சகமாய், நவரசமாய், தந்திரமாய், சாதுரியமாய் நீயே பேசி உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்க ட்ரை பண்ணினா ஏசு இல்லாமல் நீ வாழ்கிற வாழ்க்கை வீண், பிரயோஜனமே கிடையாது. ரைட்டா, ஏசு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வீண், பிரயோஜனமே கிடையாது. நம்ம இன்னைக்கு அந்த அவனை குற்றச்சாட்டு வைக்கும்படிக்கு வந்த அந்த அவன் பேர் என்ன, தெர்த்துலிப்புவா, ஆமாம், அவன் பேசின வார்த்தையை பற்றியா ராஜாவை அட்ரஸ் பண்ணி நிறைய பேச போகிறான். நான் ரொம்ப பேச மாட்டேன் அப்படின்ட்டு அழகாக நாசுக்காக பேசினேன் பாரு. அதை தொடர்ந்து பவுல் வந்துட்டு பயப்படவும் இல்லை, பதறவும் இல்லை, தெளிவாக டைரெக்டாக கிளைம் பண்ணிட்டான்பா, என் மேலே குற்றச்சாட்டு வச்சது யாரு, அவனை வர சொல்லு, இல்லாட்டி இவனை சொல்லு பார்ப்போம், நான் தேவாலயத்தை தீட்டுப்படுத்துனேன்னா, யாரை கூட்டிட்டு வந்து என்ன தீட்டுப்படுத்தினேன், எதனா ஒன்று ப்ரூவ் பண்ண சொல்லு, ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். அதை தொடர்ந்து அந்த ஃபெலிக்ஸ் வந்துட்டு இவங்ககிட்ட நிறைய பணம் எதிர்பார்த்தான் பவுல்கிட்ட. அதுக்காகவே பவுல் அடிக்கடி வர வச்சான். ஆனால் பவுல் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருந்துட்டார். நீ எதுக்கு என்ன கூப்பிட்றலாம் எனக்கு தெரியாது, நீ எதுக்கு என்ன கூப்பிட்டாலும் நான் உங்ககிட்ட பேச போகிறது சுவிசேஷம் மட்டும்தான். அதில் பவுல் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், பவுலுக்கு அகெயின்ஸ்டாக பிளான் பண்ணி யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி பவுலை ரிலீஸ் பண்ணாமல், இவன் இந்த ஃபெலிக்ஸ் நினச்சிருந்தானா பவுலை ரிலீஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். பவுல் ஃபெலிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தா போதும். இப்போ பவுல் அரெஸ்ட் ஆகிட்டாரு, அவன் பணம் எதிர்பார்க்குறான்றது பவுலுக்கு தெரியாதா? பவுலை பார்க்க வர முடியாத அளவுக்கு பவுலை கட்டுப்பாட்டில் வைக்கல, யாருனாலும் பார்க்க வரலாம். பார்க்க வரக்கூடிய சகோதரர்கள்கிட்டப்பா தர்ம சகாயம் பண்ணுறதுக்காக பணம் கலெக்ட் பண்ணி வந்து தான் நாங்கள் மாட்டிக்கிட்டேன் நான். இப்போ நான் பணம் கொடுத்தா விட்டுருவாங்களாமா, கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணுப்பா அப்படின்னு எருசலேமில் எல்லாம் சேர்ந்து பணம் கலெக்ட் பண்ணி பவுலை காப்பாற்ற முடியாதானே? கண்டிப்பாக முடியும். ஆனால் நான் என்ன துன்பத்தை உபத்திரவத்தை அனுபவிச்சாலும் என்ன ஆண்டவர் கொண்டு போகிற இடத்துல நான் கர்த்தருக்காக நிற்பேன். அரெஸ்ட் ஆனாதான் நீ இப்போ நல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு தருணத்தில் நீ அரெஸ்ட் ஆனாதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்கிட்ட சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்படின்னா அங்கே இருக்க அந்த நபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆண்டவர் பிளான் வச்சிருந்தாருன்னா ஆண்டவரே அவனை அரெஸ்ட் பண்ணுவார், சந்தேகமே கிடையாது. அந்த அரெஸ்ட் ஆகி போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிப்பார். நீ எதிர்பார்க்கிற மாதிரி நன்மைன்னு சொல்லும் பொழுது நீ எதிர்பார்க்கிற மாதிரி கர்த்தர் நன்மை செய்ய மாட்டார். ஆண்டவர் பார்வையில் அவருக்கு எது நன்மையோ அதுதான் கர்த்தர் செய்வார். அப்போ எனக்கு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார்ன்றதுக்காக நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. அவருடைய பார்வையில் அவருக்கு எது நன்மையாய் தோன்றுகிறதோ அது எனக்கு தீமையாய் மாறுகிறது போல தெரிஞ்சாலும், இயேசுவை நம்பி போனாப்பா என்னப்பா அவனுக்கு இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படின்ட்டு உலகமே பேசினாலும் பரவாயில்ல, அப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், என் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து பிடிப்பார், அவர் செய்கிறது எல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும். நன்மை என்ற வார்த்தையை டிஃபைன் பண்ணுறது இயேசுவாக இருக்கணும். நன்மை என்ற வார்த்தையை நீங்கள் டிஃபைன் பண்ணாதீங்க. நீங்கள் நன்மைனா என்ன அப்படின்றத நீங்கள் விளக்கி சொல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தில் உலகம் சொல்கிற உபதேசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நன்மைனா என்ன அப்படின்றத நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. நன்மைனா என்ன அப்படின்றத வசனம் சொல்லட்டும், நன்மைனா என்ன அப்படின்றது இயேசு சொல்லட்டும், நன்மைனா என்ன அப்படின்றது இயேசு செய்யட்டும். அதுக்கு பவுல் கம்ப்ளீட்டாக அர்ப்பணித்தார், விட்டு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். எங்கேயாவது ஜெயிலுக்கு போக போகிறோன்ட்டு நம்ம 19ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம 18லேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை 20லேருந்து 20ஆம் அதிகாரத்துக்கு மேலே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எங்கேயாவது பவுல் வந்து ஜெயிலுக்கு போக போகிறோம்னு ஃபீல் பண்ணாரா? எப்படியாவது ரிலீஸ் ஆயிடணும்னு எதனா ஸ்டெப் எடுத்து என்ன போகிறேன்னாரா?
இல்லை எங்கேயாவது வந்துட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு பிளான் பண்ணாரா? ரொம்ப சிம்பிள். ஃபெலிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பவுல் அழகாக பேசியிருந்தாலே ஃபெலிக்ஸே மனம் மாதிரி செப்பப்பா ரிலீஸ் பண்ணப்பா அனுப்பி விட்டுருப்பாப்ல. ஆமாவே இல்லையா? இல்லை ஃபெலிக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய பணத்தை கொடுத்துருந்தா ஃபெலிக்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருப்பான். ஆமாவே இல்லையா? ஆனால் பவுலுக்கு தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார்ல, பட்டணங்கள் தோறும் கட்டுக்களும் காவலும் மாத்திரம் இருக்கு என்பதை ஆவியானவர் திருவள்ளப்படுத்துகிறார். நான் எனக்கு தெரியும் அப்படின்றார்ல. அங்கே கூடியிருந்த சீஷர்கள் ஒரு 6-8 பேர் சேர்ந்து ஆவியில் ஏவப்பட்டு, பவுலே நீ வந்து அரெஸ்ட் பண்ண போய் உன்னை நீ அரெஸ்ட் ஆயிடுவேன்னு சொல்லி ஆவியில் ஏவப்பட்டு சொன்னாங்கல்ல. ஃபீல் பண்ணாரா? இல்லை. அகபு தீர்க்கதரிசி பவுலுடைய ட்ரெஸ் எடுத்து கையும் காலையும் கட்டிக்கிட்டு, நீ இந்த கட்சை யாரோட சொந்தமோ அவனை வந்துட்டு சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது பவுல் கேள்விப்பட்ட பவுல் ஃபீல் பண்ணாரா? இல்லை, கிடையாது. ஆமென். ஆமா. உலகம் சொல்ற மாதிரி நன்மைக்கு எதுவான நன்மையான காரியம், அந்த நன்மை தான் இயேசு எனக்கு செய்வார் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்தியெல்லாம் உங்களுக்கு வேணும், அந்த எதிர்பார்ப்பில் வாழ்றீங்க அப்படின்னா அந்த செய்தியை அந்த அன்பிப்ளிக்கல் மெசேஜ், வேதம் போதிக்காத அந்த ஒரு உபதேசத்தை பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில். மோகன் சிலாசஸ் இருக்கிறாரு, தினகரன் ஃபேமிலியே இருக்குது, பொண்ணு பையன் பேரப்புள்ள எல்லாரும் பேசுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம். கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிப்பதற்காக கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரு? பேதுரு யோவான்னு சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் அடிபடுவதற்கும் தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற அப்படின்னா நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். சொன்னாரே இல்லையா? வருஷமா இல்லையா? அந்த எண்ணம் உனக்கு வராத வரைக்கும் நீ இயேசு இயேசுன்றிய, எந்த இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கிற? பைபிள் சொல்ற இயேசு நீ சொல்றவர் இல்லையே, கிடையாது. ஆமா, இந்த செய்தியை நிறைய பேர் கேட்கவும் தயாரா இல்லை. இதுதான் பிப்ளிக்கல் மெசேஜ். வேதம் போதிக்கிற உபதேசம் இதுதான். கிறிஸ்துவுக்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவ வாழ்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் மாம்சத்தில் வாழ்கிறேன் பாரு, அதோட நான் எனக்காக வாழல, அவர் தான் என்ன அவருக்காக வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கலாத்தியத்தில் பவுல் சொல்றாருல, அதுதான். அப்ப நல்லா கேளுங்க. நன்மைனா என்னன்றது நீ டிஃபைன் பண்ணாத. ஆமாம், அடிபட்டாலும் உதப்பட்டாலும் காயப்பட்டாலும் அரெஸ்ட் ஆனாலும் ஜெயிலுக்கு போனாலும் இரத்த சாட்சியை செத்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து இயேசுக்காய் இரத்த சாட்சியாய் மரிப்பது எனக்கு நல்லது அப்படி எனக்கு ஆண்டு வச்சிருந்தாருன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். அந்த ஒரு உணர்வோடு வாழ்கிறவன் தான் உண்மையான சீஷன், உண்மையான இயேசுடைய சகோதரன், உண்மையாகவே பிதாவுக்கு பிள்ளை, பரலோகத்தில் இருக்கிற யாவே தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய அதிகாரம் உள்ளவன் இந்த மனநிலையில தான் வாழணும். சும்மா வந்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரலோகத்தில் இருக்க பிதாவை அப்பா என்று கூப்பிட்டு நீ தயாராயிட்ட அப்படின்னா நீ அவருக்கு பிள்ளை ஆயிட்டன்னு அர்த்தம். அவருடைய குமாரன்னு சொல்லி ஒருத்தர் முதல்ல இருந்தார். அவர் பிதா என்ன பண்ணார் தெரியும்ல? உனக்காக எனக்காக சாக கொடுத்தார். ஆமாம். அப்போது நான் வந்துட்டு வேதத்தின் அடிப்படையில் இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு பிதாவாக இருக்கிறார், நான் தேவகுமாரனாக இருக்கிறேன், தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லினீன்னா இயேசுவை மாதிரி உனக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவார். ஃபீல் பண்ணாத. என்ன பண்ண போற? மிஞ்சி போனா எப்படி பார்த்தாலும் அவரோடு கூட தான் இருக்க போற. பவுல் சொல்றார், மாம்சத்தில் இருக்கிற அளவும் நான் அவரோடு கூட இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றாரு. ஆமா, செத்து போயிட்டு நான் அவர்கிட்ட தானே போக போறேன். அப்புறம் என்ன? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அப்படி வாழ்ந்து என்ன பண்ண போற? சொல்ல பார்ப்போம். யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். டெய்லி வேலைக்கு போயிடணும், டெய்லி சம்பாதிச்சிடணும், டெய்லி சாப்பிட்டுறணும், டைம் பார்த்து கல்யாணம் பண்ணிடணும், நேர காலத்தில் ஒரு பிள்ளையை பத்துறணும், அந்த பிள்ளைய ஸ்கூல் படிக்க வச்சிடணும், அந்த பிள்ளைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தரணும், அப்பப்போ சர்ச்சைக்கு வந்து சோத்தணும், ஆமே நல்ல கையை தட்டி சுநல்லவர் பாட்டு பாடணும், அவள்தான். அப்புறம் என்ன? அவரை பாஸ்டர் வந்து கடன் பிரச்சனை பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கங்க, வயிறு வலிக்குது பாஸ்டர், இடுப்பு வலிக்குது பாஸ்டர், முட்டி வலிக்குது பாஸ்டர், எனக்கு ஆண்டு அற்புதம் பண்ண மாட்டாரா, ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், வீட்டில் சிக்கு, பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்க, ஜோம் பண்ணு பாஸ்டர். இதுதான் தேவராஜ்யம் இல்லை? இதற்காகவே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியத்தை முதல் சுவிசேஷன்ற பேர்ல சொன்னா ஒருத்தம் கூட வச்சுக்க மாட்டான். அப்போ கிறிஸ்துவுக்காக வாழ்வது அப்படின்றது என்ன அர்த்தம் தெரியுமா? உன் சுயத்தை சாகடிப்பது. உன் சுயத்தை நீயாவே சாவடிச்சிட்ட, கிறிஸ்துவோடு கூட சில அறையப்பட்ட அப்படின்னா சரீர பிரகாரமான ஐயோ என்ன பண்ணுருவாங்களே, செத்துருவோமோ,
அது அதை 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 பற்றி ஒரு ஒரு என்ன அந்த அந்த அதை பற்றி எண்ணமே வராது. அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். போடா கண்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ பொண்டாட்டி பிள்ளை யார் பாப்பா? இல்லை யார் பாப்பா? நீ இருந்து பார்த்துக்க போறியா? கர்த்தருக்காக ஊழியம் பண்ணாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற டெய்லி பீஃபா துண்ணு உடம்பு ஒழுங்கா பார்த்துக்காம அடுத்த 2 வருஷம் ஆடு டம்முன்னு செத்து போயிட்டுனா அப்போ யார் பாப்பா அவன் முன்னாடி பிள்ளையா? அவ்வளோதான். கர்த்தருக்காக வாழ்வோம். அதில் வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நீண்ட ஆயுசு நாட்டில் வர பண்ணோம். அந்த நீண்ட ஆயுசு நாட்டில் கர்த்தருக்காக செயல்படுத்தணும், கர்த்தருக்காக வாழணும், சுவிசேஷத்துக்காக வாழணும். பவுல் சொல்கிற மாதிரி சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை சொல்லாமல் சோறாக்குனேன், சாம்பார் வடித்தேன், சாம்பார் செஞ்சேன், சோறு வடித்தேன், சிக்கன் செஞ்சேன், பிள்ளைகளை சோறு போட்டேன், வளர்த்தேன், வீட்டை பார்த்தேன், பெருக்கினேன், கழுகுனேன், தொடச்சேன். ஆமாம். அப்புறம் செத்து போயிட்டோம். பரலோகம் போயிட்ட பிறகு அவர் கேட்பார், என்னடா பண்ண பூமியில் எனக்காக? என்ன சோறாக்கணாண்டவர். ஆடி சோறாக்கி யாரா சோறு போட்டேன்? கிறிஸ்துவுக்காக வாழ்கிறது அப்படின்றது, நீ எந்த நிலையில் இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட நபரை சந்தித்தாலும், கொஞ்சம் கூட பால் மாறாம, துளியளவும் அவர்களை பிரியப்படுத்தாம, இயேசுனா யாரு, சுவிசேஷம்னா என்ன, நித்திய ஜீவன் பாதாளனா என்ன, உனக்காக நீ பேசாம கர்த்தருக்காக நீ பேசுவ. அப்படிதான் பேசணும். ரைட்டா? அதில் வந்துட்டு வாழ்கிற நாட்களில் இப்போ கூட பவுல் கூட பாருங்களேன், அவர் நினச்சிருந்தாருன்னா 2 காரியம் பவுல் பண்ணியிருந்துருக்கலாம். ஒன்று, ஓவராக பேசி ஃபெலிக்ஸ் உயிரோடு கூட இருந்த நாட்கள்லேயே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை வர வச்சு இவனை பவுல் காலி பண்ணியிருந்துருக்கலாம். அப்படியும் பவுலால் பேசி இருக்க முடியும். முட்டாள்தனமான திமிர்த்தனமான வார்த்தைகள் பேசி, மரியாதை குறைவாக பேசி, இல்லை அவருடைய கஸ்டடியில் இருக்கும்போது தேவையில்லாத காரியங்கள் பண்ணி அப்படியும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணலை. கடம் பொருந்திய ஃபெலிக்ஸே அப்படின்னு தான் பேசுகிறார் பவுல், மரியாதை தான் பேசுகிறார். அதே நேரத்தில் பணம் கொடுத்தோ அவரை பிரியப்படுத்தும்படிக்கு பேசியோ பிரச்சனை வராமல் ரிலீஸ் ஆகிருந்துருக்கலாம். ரெண்டுமே பவுல் பண்ணலை. தான் சாகும்படிக்கான காரியத்தையும் வேணுகுண்டே பண்ணலை, தான் வாழும்படிக்கான காரியத்தையும் வேணுகுண்டே பண்ணலை. அவர் சிம்பிளாக கிறிஸ்துவுக்காண்டார். ஆண்டவர் விடுதலை பண்ணார்னா வெளியே போகிறேன், விடுதலை பண்ணலன்னா இங்கே இருந்து இயேசுவை பற்றி பேச போகிறேன். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பீயிங் இன் நார்மல், சமநிலையாக கர்த்தருக்காக நிற்கிறது. ஆமென். ஆமாம். அப்போது நம்ம எப்படி பேசணும், என்ன பேசணும், நம்மகிட்ட பேசக்கூடிய ஆட்கள் எப்பேற்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம தைரியமாக பேசுகிறது எப்படி, தைரியமாக பேசுகிறன்ற பேரில் திமிராக பேசக்கூடாது. இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நமக்கு இது நான் ஒரு சிச்சுவேஷன் எடுத்து நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஆனால் நமக்கு அதுக்கான நேரங்கள் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் சத்தியத்தை ஞாபகத்தில் வைங்க. இன்னைக்கு கேட்ட உபதேசம் பவுலுடைய வாழ்க்கை முறை ஞாபகத்தில் வைங்க. இந்த மாதிரியோ இல்லை இதே போலவே நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடந்து போனீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் எப்படி பேசணும், என்ன செய்யணுன்ற ஞாபகத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆவியானவர் நடத்துவார். பை த எண்ட் ஆஃப் த டே கர்த்தருக்காக வாழ்வோம், கிறிஸ்துவை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சாகும்போது கிறிஸ்துவுக்காகவே சாகணும், அதுதான் முக்கியம். என் ஆண்டவர் சந்தோஷமாக வாழ வச்சிருக்கிறாரு அப்படின்றப்போ சாகுற வரைக்கும் கிறிஸ்துவுக்காக வாழணும், சாகும்போது கிறிஸ்துவுக்காகவே சாகணும். ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அதில் கவனமுள்ளவர்களாக இருப்போம். பவுலை போல ஊழியம் செய்ய கற்றுக்கலாம். அடுத்த வாரம் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்தில் பெஸ்து கிட்ட கொண்டு போய், இப்போ பெஸ்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டார், பெஸ்து கிட்ட போய் பவுலை நிற்க வைக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்ற தொடர்ந்து வாசிப்போம். நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் பவுலை தொடர்ந்து விசாரணையிலே கொண்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஒரு விசாரணையிலையும் ஒரு அற்புதங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அது பவுலுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார், நிச்சயமாக செய்வார். பவுலுக்கு ஆண்டவர் செஞ்சது போல நிச்சயமாக நமக்காக செய்வார். எப்போ? கர்த்தருக்காக நிற்கும் போது. ஆமென். ஆமாம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாள் பைபிள் ஸ்டடி கர்த்தர் ஆஸ்வதமாக்கி தந்த கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு கேட்ட பைபிள் ஸ்டடியில் நன்மைனா என்ன அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். நன்மையானதுனா என்ன அப்படின்றதுல நீங்கள் எங்களை நடத்துங்க. அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, பவுல் மேலே தவறான குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது கூட, பொய் சாட்சியாக அவர்கள் சொன்ன போதிலும் கூட அதுக்கு எவ்வளோ சிறப்பாக, எவ்வளோ ப்ரிப்பேர்டாக, எப்படி ஒரு லாயரை கூட்டு நிற்க வச்சு அவங்க பேச வச்சாலும் பரவாயில்ல, பவுலுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தைகள் பதறாமல் சிதறாமல் நிதானமாகவும் அதே நேரத்தில் கவனமாகவும் பேசுகிறத நாங்கள் பார்த்தோம். அதே போல் கர்த்தாவே, நாங்களும்
உம்முடைய காரியங்களை குறித்து பேசும்பொழுது, சுவிசேஷத்தை பேசும்பொழுது, என் வாழ்க்கையில் உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவரே நாங்கள் அவசரப்படாமல், பதட்டப்படாமல், நிதானமாக, நேர்மையாக, நியாயமாக உம்முடைய சத்தியத்தை, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து நாங்கள் தெளிவாய் பேசுவதற்கான தெய்வீக ஞானத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் எங்கள் தாவி நீர் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தரும் நாங்கள் செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடிக்கிற கிருபைகளை தாரும். உன் நாமத்தை கர்த்தர் நீங்கள் மகிமைப்படுத்திங்க. எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சொட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமீன். ஆசம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு திரிய தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தெய்வ அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாறனதா இயேசு போகிறார்.